பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கூட நான் என்னை தாழ்த்தி ஒரு நிமிஷம் கர்த்தர்கிட்ட கொடுக்குறேன். ஆவியானவரே, எனக்குள்ள இருந்து நீங்க பேசுங்கப்பா. எனக்கு பேசுற அளவுக்கு எனக்கு தைரியம்லாம் கிடையாதப்பா. ஆனா நீங்க என்னை இங்க அழைத்து வந்திருக்கிறீங்க. சிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த அளவுக்குலாம் எனக்கு தகுதி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க என்ன பயன்படுத்துங்க. நான் இல்லப்பா, நீங்க வெளிப்படுங்கப்பா. முற்றிலும் என்னை தாழ்த்துகிறேன், ஒப்புவிக்கிறேன். உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாகப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா எப்படி சொல்லுவீங்க? நான் எப்படி சொல்லுவேன்னா, கர்த்தர் கிருபையில நல்லா இருக்கிறேன். அதை இப்பதான் கத்துக்கிட்டேன். கர்த்தர் கிருபையில நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்றத இப்பதான் கத்துக்கிட்டேன். இப்பதான் கொஞ்சம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிதான் நான் கத்துக்கிட்டேன். எப்ப சொன்னாலும் கர்த்தருடைய நாமத்தை முன்னாடி சொல்லணும். அவருடைய கிருபை தான் ஒவ்வொரு நாளும் தாங்குது அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை இல்லைன்னா நாங்க இன்னைக்கு இல்லை. நான் ஒரு இந்து குடும்பத்துல பிறந்த பெண். நான் இந்து குடும்பத்துல தான் பிறந்தேன். 2ஆம் வகுப்பு படிக்கும் போதெல்லாம் ஏசப்பாவை முதல்ல கேள்விப்பட்டேன். பக்கத்துலயே சர்ச் இருக்கும். ரொம்ப ஆசையா போய் அந்த சர்ச்சுக்குள்ள இருப்பேன். ஆனா எங்க அப்பாவுக்கு ஏசப்பாவை பிடிக்காது. எங்க அப்பா இந்த வேஷம் போட்டுட்டு போய் வருஷத்துல 40 நாள் செருப்பு போடாம நடந்து விரதம்லாம் இருந்து அப்படிலாம் போற ஆள் தான் எங்க அப்பா. ஆனா எனக்கு ஏசப்பாவை பிடிக்கும். ஆனா எங்க அப்பாவுடைய விதியின்படிதான் நான் நடக்கணும். அதனால பைபிள்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்போ ரொம்ப ஆசையா கத்துக்கிட்டேன். அப்ப தெருக்கல்ல போகும்போதெல்லாம் ஏசப்பாவுடைய பாட்டு என் காதுல எல்லாம் கேட்டிருக்கு. அதெல்லாம் கேட்டிருக்கேன், நான் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் மறந்தே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க அந்த ஊரை விட்டு வெளியூர் வந்தோம். அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த என்னுடைய கணவர் ஜோசப், அவங்க ரொம்ப பெரிய செல்வந்தர். நான் ரொம்ப சாதாரண பெண்ணு தான். வசதியெல்லாம் கிடையாது எங்க வீட்டுல. ஆனா இவங்க நல்ல வசதி. நான் கல்யாணம் முடிஞ்சு வரும்போதே இவங்க வீட்டுல 2 கார் இருந்துச்சு, ஒரு வேன் இருந்துச்சு. வீட்டை சுற்றிலும் வேலையாட்கள் இருந்தாங்க. எனக்கு அவங்க கல்யாணம் முடிச்சு வரும்போது என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஏம்மா நீ கவலையே பட வேண்டாம், எனக்கு வீட்டு வேலையெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்படி இருந்தாலும் அவங்க சொன்னாங்க, உனக்கு கவலையே வேண்டாம், எங்க வீட்டுல எல்லா ஆளுமே இருக்காங்க. பாத்திரம் விளக்குறதுக்கு இருக்கிறாங்க, வீடு பெருக்கிறதுக்கு இருக்கிறாங்க, துடைக்கிறதுக்கு இருக்கிறாங்க, டாய்லெட் கழுவுறது இருக்கிறாங்க, முத்தம் பெருக்கிறதுக்கு இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்கம்மா, நீ கவலையே படாத அப்படின்னாங்க. அதே மாதிரிதான் என்ன அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அத்தையும் மாமாவும் ரொம்ப நல்லவங்களா பார்த்துக்கிட்டாங்க. முதல்லலாம் எனக்கு பைபிள் படிக்கணும்லாம் தெரியாது. நான் இங்க வரும்போது முதல்ல என்னுடைய கணவர் தான் எனக்கு சாட்சி. அவரை தான் நான் பார்த்தேன். பைபிள் காலையிலே அவங்க பைபிள் எடுத்து வச்சுட்டு உட்கார்றத பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் வெளியே வந்தா எங்க மாமியார் பைபிள் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க. என்னுடைய மாமனாரும் பைபிள் எடுத்து வச்சு படிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 2-3 நாள் 4 நாள் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். எனக்குள்ளே ஒரு கில்ட்னஸ் வந்துருச்சு. சார், நம்ம ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துட்டு பைபிள் படிக்கலாம் எப்படின்ட்டு நான் எடுத்தேன். பைபிளை எடுத்து சும்மா எதுவுமே எனக்கு புரியல, இருந்தாலும் வாசிச்சு பார்த்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அத்தை மாமா என்ன வேதத்துல வளர்த்தாங்க. எப்படி ஜெபிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுடைய ஜெபத்தை பார்த்து நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அப்பதான் முதல்ல எனக்கு புரிஞ்சு, ஏசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம். அவரை தவிர வேற ஜீவன் உள்ள தேவன் இந்த பூமியில இல்ல. அவருடைய நாமம் இல்லாம நம்மளை ரட்சிக்கிறதுக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகுதான் நான் கர்த்தரை குறித்து, அவரை துதிக்க, அவரை பாட, எல்லா ஆராதனைகளையும் செய்ய கற்றுக்கொண்டேன். யார் வீட்டுலாம் குடும்ப ஜெபம் பண்றீங்க? யார் வீட்டுல கண்டிப்பா குடும்ப ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, எங்க வீட்டுல தினமும் குடும்ப ஜெபம் இருக்கும். எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் குடும்ப ஜெபம் இருக்கும். ஒரு நாள் இப்படிதான் குடும்ப ஜெபம் நாங்க தினமும் பண்ணிட்டே இருக்கிறோம். எங்க குழந்தை சிக் ஆகுறாங்க. என் கணவர் கூட பிறந்தது ஒரே ஒரு தம்பி மட்டும்தான்.
சிக்காகி அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப செலவுலாம் பண்றோம். பிரெயின் ஃபீவர் வந்துருச்சு. ஆனா அவங்களால வந்து பிழைக்க வைக்க முடியல, இறந்து போயிட்டாங்க. ஒரு நாளைக்கே வந்து 40,000 ரூபாய் நாங்க அப்போலோல கட்டி ஆகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி அது ஃபெயிலியர். அவங்க இறந்துட்டாங்க. எல்லாமே கடன் ஆயிருச்சு. நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு கட்டி கட்டி எங்களுக்கு அவ்வளோ கடன். கடன் எல்லாருக்குமே, வீடு எதுவுமே இல்லை, எல்லாமே கடன்ல தான் இருந்துச்சு. அப்போ எங்க குழந்தை இறந்து கரெக்டா 30வது நாள் குடும்ப ஜெபம் பண்றதுக்கு எல்லாருமே ஃபேமிலியோட பைபிள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம். பைபிள்லாம் எடுத்து வச்சு 8:30 மணிக்கு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு ஒரு காலிங் பெல் சத்தம். நாங்க யாருடா இந்த நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறோம். எல்லா ஆபீஸ் ஆட்கள்லாம் வேலை முடிச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. போய் திறக்கும் போது திடீர்னு ஒரு 10 பேர் பெரிய பெரிய அருவாளோட எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்து வீட்டுல மோட்டர் போடுற ஆன் பண்றாங்க, டிவி ஆன் பண்ணி எல்லாம் சவுண்ட் எல்லாம் கூட்டி வைக்கிறாங்க, ஜன்னல் எல்லாம் கூட்டுறாங்க. ஒரு 5 நிமிஷத்துல அப்படியே இடமே அப்படி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பயங்கரமாயிருச்சு. நாங்க எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டு கீழே வந்துட்டோம். எனக்கு வந்து எங்க மாமா தனியா அவங்கள தனி ரூம்ல கூட்டிட்டு போய் அவங்கள கைது பண்ணிட்டாங்க. அவங்களுடைய கழுத்துல கத்தி, 2 பேர் 2 கத்தி வச்சுட்டு நிக்கிறாங்க. என்னுடைய என்னுடைய கழுத்துல எனக்கு 2 பசங்க, அப்ப பொண்ணு பிறக்கல. அப்ப இந்த 2 பசங்க, என்னுடைய மாமனார், எங்க மாமியாருடைய, அப்புறம் அவங்களுடைய அம்மா, நாங்க 4 பேரும் ஒரு ரூம்ல. எல்லார் கழுத்துலயும் கத்தி. கத்துனீங்க அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு, இன்னையோட உங்களை முடிச்சிருவோம். கேட்டா நாங்க சொல்லிடுவோம் உங்களுக்கு கடன் நிறைய ஆயிடுச்சு, அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு நாங்க சொல்லிடுவோம். கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரூபாய் எங்க இருக்கு, எங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு எல்லாரையும் கேட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப நாங்க சொல்றோம், அண்ணா இப்பதான் கடன் பிரச்சனையில எங்களுக்கு எங்க குழந்தை இறந்து போனாங்கன்னா அதனால ரூபாயெல்லாம் எதுவும் இல்லை, நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க வசதியானவங்களும் இல்லை, எல்லாமே கடன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல நாங்க அதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டு தான் வந்திருக்கிறோம், நீங்க ரூபாய் எங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு எல்லா இடத்தையும் தேடி மாமாவை மட்டும் தனியா ஒரு ரூம்ல வச்சு மாமாவை ரொம்ப சித்திரவதை பண்றாங்க. எப்படி சித்திரவதை அப்படின்னா, அவங்க உடம்புல ஃபுல்லா சிகரெட்டால எல்லா இடத்துலயும் அவன் சூடு வைக்கிறான். அந்த திருடன் எல்லா இடத்துலயும் சூடு வச்சு வயர்னால அடிச்சு எப்படியெல்லாம் சித்திரவதை படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் அவன் சித்திரவதை படுத்தினான். ஆனாலும் கர்த்தர் எங்களோடு ஒரு அமைதியை கொடுத்தார். ஒரு அமைதி, நாங்கெல்லாம் கத்தவே இல்லை. அந்த பயத்தையும் ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கல. அப்போ நாங்கெல்லாம் ஒரு ரூம்ல இருக்கும்போது அவங்க கேங் எல்லாம் எங்க பக்கத்துல நிக்கிறவங்ககிட்ட நான் சொல்றேன், நான் கிறிஸ்தவங்களுக்கு இப்படிலாம் பாடு வரும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும்னா, பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்தவங்களை வந்து அடிப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க, இதெல்லாம் இருக்குன்னு பைபிள்ல இருக்குன்னா, உங்க பைபிள்ல அப்படிலாம் எழுதியிருக்காங்களா? ஆமா, நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசப்பா எழுதி இருக்கிறாங்க, நீங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்ட்டு நான் சொல்றேன். அப்புறம் அவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்களோ இல்லையோ, ஆனா இப்ப நான் விசுவாசிக்கிறேன், அவங்க கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவ அறிந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நடந்து இருக்கிற நேரம் ரொம்ப சித்திரவதை பண்ணி இவங்க அந்த நேரம் எங்க வீட்டுல இல்ல. கரெக்டா 8:30 மணில இருந்து 3:30 மணி வரைக்கும் அவங்களுடைய அராஜகம் எங்க வீட்டுல இருந்துச்சு. அப்போ சொல்றாங்க, 2 குழந்தைங்க, என்னுடைய சின்ன பையனுக்கு 2 வயசு, பெரிய பையனும் நான் 4th படிச்சிருக்கேன். இந்த 2 பசங்களையும் கேஸை பத்த வச்சு உட்கார வைங்கடா, காசு எங்க இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு கத்துறோம். அண்ணா வேண்டாண்ணா, அப்படிலாம் பண்ணாதீங்கண்ணா, குட்டி பிள்ளைங்கண்ணா, அப்படிலாம் பண்ணாதீங்க, காசு இருக்குதான் நாங்க கொடுத்துருவோம்னா, இல்ல அதனால விட்டுருங்க அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இவங்க 1:30 மணிக்கு கரெக்டா வீட்டுக்குள்ள வராங்க. கரெக்டா ஒரு ஆள் மட்டும் கதவை திறந்து அந்த கரெக்டா கையை பிடிச்சு இழுத்து, இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இவங்க வீட்டுக்குள்ள வரும்போது எங்களையும் அவங்க பார்க்கல, அவங்க அப்பாவையும் பார்க்கல. ஹால்ல ஃபுல்லாவே சின்ன சின்ன தடம் பதிச்ச மாதிரி ரத்தத்துல தடம் பதிச்சு இருக்கு. அப்ப இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஐயோ சின்ன பையனே ஏதோ பண்ணிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அந்த பதட்டத்துல என்ன பண்றதுன்னு இவங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு அடுத்த ஸ்டெப் இல்லை, ஏன்னா எங்களை அவங்க பார்க்கவே இல்லை. அப்படி சூழ்நிலையில எல்லாம் முடிச்சுட்டு நாங்க இருக்கிற நகையெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். கழுத்துல போட்டிருந்தது, கையில போட்டிருந்தது, அண்ணா இந்தாங்கண்ணா இது இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா, நான் ஒண்ணு உங்க மாமனாரை கூட்டிட்டு போவேன்,
இல்ல உங்க வீட்டுக்கார கூட்டிட்டு போவேன், இல்ல பிள்ளைங்களை கூட்டிட்டு போவேன். யாராவது சொல்லு. யார நீ சொல்றியோ அவனை நான் கூட்டிட்டு போறேன், கூட்டிட்டு போய் சித்திரவதை பண்ணுவேன், எனக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லண்ணா அப்படிலாம் முடியாதுண்ணா. உங்களுக்கு வந்து உடனே எங்க மாமா அப்ப நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா ஒரு வருஷத்துக்கே 1 கோடி ரூபாய்க்கு அவங்க நல்ல சம்பளம், நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஒர்க்னா அவங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படின்றதுனால அவனுக்கு வந்து நிறைய இவங்க பணம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு மாமா தான் செக்ல கையெழுத்து போட்டாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க, நீங்க எங்க அப்பாவை விட்டுட்டு போனீங்கன்னா தான் செக் பாஸ் பண்ண முடியும், தயவு செஞ்சு விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்தும் அவனுக்கு சமாதானமே ஆக மாட்டேங்குது. அந்த தலைவனுக்கு சமாதானமே இல்லை. யாராவது வாங்க, யாராவது வாங்க, யாரையாவது கூட்டிட்டு போறேன், அண்ணா ப்ளீஸ்ண்ணா விட்டுட்டு போங்கண்ணா, வேண்டாண்ணா அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பிறகு அவன் வந்து அவங்க கூட இருக்கிறவங்களே, அதான் இவ்வளோ நகை கொடுத்துட்டாங்கல்லடா, கை நிறைய நகை இருக்கு, இவ்வளோ நகையெல்லாம் கொடுத்துட்டான், நம்ம தான் எடுத்துட்டோம்ல, 3:30 மணி ஆயிடுச்சு, இனி போற வழியில போலீஸ்காரங்க நிற்பாங்க, நம்ம வந்து கண்டிப்பா மாட்டிக்குவோம், அதனால வா போலான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே கர்த்தர் வந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கினார். அந்த நகை எடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ நாங்க வந்து எல்லாரும் இவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து சொல்றாங்க, இதை வந்து நீங்க சும்மா இருக்க யார்ட்டையும் சொல்லாம இருக்காங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனா அவன் போகும்போது சொல்லிட்டு போனா, எனக்கு போலீஸ் கேஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எனக்கு 3 நாள்ல நான் வெளியே வந்துடுவேன், அங்க ராஜ மரியாதை தான் எனக்கு, அப்படி ஏதாச்சும் போலீஸ் கேஸ் கொடுத்தினா உன்னை வந்து வம்சமே இல்லாம அழிச்சிருவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு போனான். அதே மாதிரி நாங்க கொடுக்காம எல்லாம் கொடுத்தோம். ஏன்னா இதே பழக்கம் திரும்ப திரும்ப வரும்னு அவங்க ஃப்ரெண்டு சொன்னதுனால நாங்க கொடுத்தோம் போலீஸ் ஸ்டேஷன்ல. 3 மாசம் கழிச்சு அதே மாதிரி குடும்ப ஜெபம் பண்றதுக்கு நாங்க பைபிள்லாம் எடுத்து வச்சுட்டு உட்கார்றோம். வீட்டுல ஹால்ல இருக்க ஒரே ஒரு லைன் டியூப் லைட் மட்டும் கட் ஆகுது, ஃபேன் கட் ஆகுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மாமா வந்து ஜென்ரேட்டர் போடலாம் வெளியே போயின்னு சொல்லிட்டு வெளியே போறவங்க அவங்கள பிடிச்சிட்டான். திருடன் பிடிச்சி அவங்கள அத்தை வந்து பின்னாடியே போனவங்க அவன் திருடன் வந்ததை பார்த்துட்டு அவங்க உள்ள வந்து டக்குன்னு கதவை பூட்டிட்டாங்க. அவனால உள்ள வர முடியல. போலீஸ்க்கு போனியடா, இப்ப எந்த போலீஸ் வந்து உன்னை காப்பாத்துறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடி, இது இது ஹால் அப்படின்னா ஜன்னல் வெளியே அவங்க நிக்கிறாங்க, இப்ப என்ன போலீஸ் வந்து உன்னை காப்பாத்துறது பார்க்கலாம், கண்ணு முன்னாடியே வெட்டிட்டான் மாமாவுடைய கைய. அவன் நினைச்சது அப்படியே மாமா தொங்கி அப்படியே விழுறாங்க. அவன் நினைச்சது அவ்வளவுதான், நம்ம இவனை வெட்டி கொன்னு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு திருப்தி. திருப்பி வீட்டுக்குள்ள வரைக்கு தட்டியிருக்கான். அத்தை ஒரே ஒரு லாக் போட்டதுனால அவனால வீட்டுக்குள்ள வர முடியல, அவன் போயிட்டான். அடுத்தது எல்லா போலீஸ்காரங்களுக்கு எனக்கு பதட்டம், கையெல்லாம் ஆடுது, போன் எடுத்து எனக்கு நம்பரே டைப் பண்ண முடியல. அத்தை சொல்றாங்க ஃபோன் பண்ணுமா ஃபோன் பண்ணுமா, மாமா வெட்டி போட்டாமா, ஃபோன் பண்ணுன்றாங்க. எனக்கு அப்படியே ஸ்டன் ஆகி நான் நிற்கிறேன், கை நம்பர் டைப் பண்ணவே எனக்கு முடியல. அப்புறம் இவங்களுக்கு எப்படியோ ஃபோன் பண்ணி, எப்பா நீங்க வாங்க, மாமாவை இப்படி பண்ணிட்டு போயிட்டான் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இவங்க உடனே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. மதுரையில பார்த்தோம். ஒரே நாள்ல எதுவுமே இல்லை, எங்களுக்கு எல்லாம் இழந்து போனோம். எங்க கொழுந்தன் இறந்தோம், இறந்து 30 நாள்ல வீட்டுல கொள்ளை சம்பவம் நடந்துச்சு. அது நடந்து 3 மாசத்துல எங்க மாமாவோட கை வெட்டுப்பட்டுச்சு. எங்க மாமா ஒருத்தர் தான் வீட்டை பாத்துக்கிறாள், அவங்களுடைய வருமானம் தான் எங்க வீட்டுக்கு. இவங்க வந்து ரொம்ப செல்ல பிள்ளை, வீட்டுல வந்து ரொம்ப பேடன் இல்லாம ரொம்ப செல்ல குழந்தையா அவங்க வீட்டுல வளர்ந்தவங்க. அதனால குடும்ப பாரம் அவங்களுக்கு தெரியல. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு எல்லா விஷயமும் சேர்ந்து அவங்க தோல் மேல விழுந்துச்சு, பெரிய நுகம் அவங்க தோல்ல விழுந்துச்சு. அப்போ மாமாவுக்கு செலவுக்கு பார்க்கணும், கடன்காரங்களுக்கு கடன் கொடுக்கணும், பிள்ளைங்க படிக்கணும், இதுல என்ன நம்ம பண்ணுவோன்றது அவங்களுக்கே தெரியல. இருந்தாலும் நம்ம அடுத்த நாள் காலையில பால் வாங்குறது கூட எங்களுக்கு காசு இல்லை. இதை விட நம்ம சின்ன வீடா நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஊருக்குள்ள சின்ன வீடா ஒரு வாடகைக்கு பார்த்து அங்க போய் இருக்கிறோம். பள்ளம்னா அவ்வளோ பள்ளம், எவ்வளோ பள்ளம்னு சொல்றேன். பிள்ளைங்க அழுவாங்க, 5 ரூபாய் பிஸ்கட் வாங்கிட்டாங்க தாத்தா, 5 ரூபா பிஸ்கட் வாங்கிட்டாங்க தாத்தான்னா எங்க அத்தையும் மாமாவும் அழுவாங்க.
பிள்ளைங்களுக்கு 5 ரூபாய்க்கு பிஸ்கட் பாக்கெட் கூட வாங்கி கொடுக்க வக்கில்லாம இருக்கிறேனம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கை வெட்டுப்பட்டு அவங்களுக்கு எந்த வேலையும் பண்ண முடியாது. இந்த வெட்டுப்பட்டு இந்த ஆறி வர சமயத்துல அவங்களுக்கு மஞ்சக்காமலையும் வந்துருச்சு. மஞ்சக்காமலை வந்து அவங்களுக்கு எப்படி நாங்க கண்டுபிடிச்சோம்னா, அவங்க படுத்துறத இடம் ஃபுல்லா மஞ்சள் துணியில போத்தி படுக்க வச்சோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிட்டாங்க. கையில இப்படி தேய்ச்சா கையில பார்த்தோம்னா மஞ்சள் பூசின மாதிரி இருக்கும். குளிப்பாட்டினோம்னா மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டினா எப்படி தண்ணி போகும், அந்த மாதிரி அவங்களுக்கு போச்சு. எல்லாம் டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, இந்த ஆள்லாம் பிழைக்கிறதுக்கு கஷ்டம், ஏற்கனவே கை வேற இதா இருக்கு, அதனால பிழைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. வைத்தியம் பண்றதுக்கெல்லாம் எங்களுக்கு 10 ரூபாய் கூட செலவு பண்றதுக்கு வழியே கிடையாது. 1% கூட வழி கிடையாது. அந்த சமயத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, இப்படி பாபநாசத்துல மருந்து கொடுக்குறாங்களா, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மருந்து கொடுத்து அதுல 500 ரூபாய் தான் எங்களுக்கு கொடுக்க முடியும். 3 ட்ரிப்பு மருந்து கொடுத்ததுல அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மஞ்சக்காமலை குறைஞ்சிச்சு. அது குறைஞ்சி வர சமயம் கால் உடைஞ்சு போச்சு எங்க மாமாவுக்கு. வீட்டுக்குள்ள தொடச்சிட்டு அவங்க நடந்து வந்திருக்கிறாங்க, நான் தொடச்சிட்டு போயிருக்கிறேன், விழுந்துட்டாங்க. விழுந்ததுல கால் உடைஞ்சு போச்சு. கால் உடைஞ்சு போகவும் அந்த காலுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. அதுவும் ஒரு பக்கத்துல யாரோ சொல்லி ஒரு வைத்தியரை வந்து அவங்க தான் வீட்டில் வந்து கட்டி, நாங்கள் எவ்வளோ கொடுத்தோமா, 100 கொடுத்தோமா 200 கொடுத்தோமா வந்து வாங்கிட்டு போய் கட்டி அப்போ நடக்க வச்சாங்க. அப்போ கூட டாக்டர்லாம் என்ன சொன்னாங்க, 2 லட்சம் ரூபாய் ஆகும் பிளேட் வைக்கிறதுக்கு. ஐயோ 2 லட்சம்னா முடியாது. எங்கள் மாமா சொல்கிறாங்க, அப்படியே இருக்கட்டும்டா, ஒரு காலம் இல்லை ஒரு கையும் இல்லாமல் இருந்துட்டு போடுறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வலி அவங்களால தாங்க முடியல, தாங்கிறதுக்கு கர்த்தர் தான் பலப்படுத்தினார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நிறைய ஊழியக்காரங்களை கர்த்தர் அனுப்புனாரு. எங்களுக்கு நிறைய ஊழியக்காரங்களை கர்த்தர் அனுப்புனாரு. ஆனா அவங்களுக்கு எல்லாம் நாங்க கொடுக்கறதுக்கு ஆசைப்படுவோம், ஒண்ணுமே இருக்காது, எங்களால கொடுக்க முடியாது. சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் கர்த்தர் வந்து ஊழியக்காரங்களை அனுப்புவாரு. ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி எங்களை தேற்றுவாரு. ஒண்ணுமே இல்லை அப்படின்னா 10 ரூபாய் 20 ரூபாய் இருந்தா பிறகு கொடுப்போம். அதான் அவங்க ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நாங்க வந்து தினமும் குடும்ப ஜெபம் பண்ணுவோம். அந்த குடும்ப ஜெபத்துல அவங்க சொன்ன வாக்கு தத்தங்களை எல்லாம் சொல்லி 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 ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அவங்க சொன்ன வாக்கு தத்தங்கள், ஸ்தோத்திர பலிகள் எல்லாம் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அந்த நேரத்துல எங்க அத்தைக்கு எங்க வீட்டுல என்னுடைய ஃபேமிலி என்ன பெற்றவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, அவனுக்கு அவ்வளவுதான்மா, கடன் நிறைய ஆயிடுச்சு, நீ வந்துரு அப்படின்னு என்ன கூப்பிட்டாங்க. இப்போ நான் சொல்லிட்டேன், இல்லை எனக்கு வந்து உங்களை பாத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு அண்ணனும் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைங்களா இருக்கு. அப்ப எங்க அத்தை மாமாவுக்கு இவங்க மட்டும்தான். அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் எப்படி இருக்க முடியும்? அவங்களுக்கு ஒரு ஆறுதல்னா இந்த பிள்ளைங்களை பார்த்து அவங்க ஆறுதலா இருப்பாங்க. நானும் வந்துட்டா எப்படி, நான் வரல அப்படின்னு சொன்னதுனால அவங்களுடைய உறவுகள் எனக்கு இல்லை. அன்னையில இருந்து அது ஃபுல் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் பேச மாட்டாங்க, நாங்களும் பேசுறது இல்லை. ஆனா எங்க அத்தை மாமா என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கஷ்டம்தான், கஷ்டத்தின் மத்தியிலும் ஒரு நாள் கூட என்ன முகம் போன்ற மாதிரி அவங்க பேச மாட்டாங்க. அவ்வளோ நல்லவங்களா தான் இருந்தாங்க. சில டைம்ல நான் வந்து அவங்க பேசுறது ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னா எனக்கு கோவம் வரும். ஆனா அந்த நேரம் அப்படியே பேசாம இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த டயத்துலலாம் கர்த்தர் வந்து ஒரு சொல்லி தருவார். எப்படி சொல்லி தருவார்னா, நீ 100 நேரம் பொறுத்துட்டு பேசலாம் அப்படின்னு. அப்படியே அவங்க ஏதாவது பேசுனாங்கன்னா எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோ பேசிடலாம் அப்படின்னு தோணும். ஆனா அப்போ 100 தடவை நீ பொறுமையா இருந்துட்டு 101ஆவது தடவை பேசுறிய, இதுக்கு ஏன் 100 தடவை நீ பொறுமையா இருக்கணும் அப்படின்ற சத்தம்லாம் எனக்கு கேட்டு, அதனால அமைதியா இருப்பேன், பேச மாட்டேன். அப்படி சூழ்நிலையில எந்த கஷ்டம் வந்தாலும், அவங்க மேல எந்த மனத்தாங்கல் வந்தாலும், எங்க குழந்தை கடைசி அவங்க இறக்கும்போது சொன்னாங்க, அண்ணி உங்களுக்கு வந்து எங்க அம்மா மேல ஏதாச்சும் ஒரு வருத்தம் வந்துச்சுன்னா உங்க அம்மா மாதிரி நீங்க அவங்கள மன்னிச்சிருங்க. அவங்க பாவம், அவங்க பெரியவங்க, அவங்க அப்படித்தான் பேசுவாங்க, நீங்க அவங்க கிட்ட பேசுங்க, பேசாம இருக்காதீங்க அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தது ஞாபகம் வரும். உடனே ஒரு டீயோ காஃபியோ போட்டு கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து உடனே சமாதானம் ஆயிரும். எங்க அத்தையும் உடனே சிரிப்பாங்க என்ன பார்த்து. ஒரு நாளும் அவங்க வைராக்கியமெல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்களுக்கு ரொம்ப அந்த வறுமையின் தாழ்வு,
ரூபாய் பால் வாங்குறது கூட இந்த பிள்ளைங்களுக்கு தேடி தேடி தான் பால் வாங்கணும். பால் வாங்குறது கூட காசு இருக்காது. அப்படி சூழ்நிலையில ஒரு நாள் வந்து இந்த மோசஸ் பிரதர் தான் எங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தாங்கன்னா நாங்க காஃபி கொடுத்தோம், குடிச்சாங்க. குடிச்சிட்டு அப்போ ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அப்படின்ற அந்த வார்த்தையை தான் எங்களுக்கு சொன்னாங்க. அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே எங்களுக்கு நினைவு இருந்துச்சு. கடைசியில போகும்போது பிரதர் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் எண்ணெய் இருந்தா எடுத்துட்டு வாங்க, ஜெபம் பண்ணி தரேன். நாங்க வீட்டுல எண்ணெய் இல்லை, ஜெபம் பண்ணி தரது கூட 100 மில்லி எண்ணெய் கூட எங்க வீட்டுல இல்லை. உடனே பக்கத்துல தம்பியை அனுப்பி கடனுக்கு அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து பிரதர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணி அதை வாங்கி வச்சுக்கிட்டோம். அப்ப அவங்களுக்கு 100 ரூபாய் காணிக்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே இருந்து யாருக்கிட்டயோ கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த 100 ரூபாயை பிரதர்கிட்ட கொடுக்கும்போது பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல வேண்டாம், இதை நான் ஆசீர்வதிச்சு உங்ககிட்டயே தரேன்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபாயை இவங்க கையிலேயே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த 100 ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் அவங்க பாக்கெட்ல இருக்கு. அது வரைக்கும் 10 ரூபாய் அவங்க பாக்கெட்ல இருக்காது. அவ்வளவு செல்லமா வளர்ந்த பிள்ளைதான், அவ்வளவு வசதியா இருந்த பிள்ளைதான். பாக்கெட்ல 10,000 ரூபாய் வச்சுட்டு சுத்துவாங்க. அப்படி வசதியா இருந்தவங்க அது வரைக்கும் 10 ரூபாய் இல்லாம தான் வெளியே போவாங்க. ஒண்ணுமே இருக்காது. அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. கடன் பிரச்சனை இருந்தா யார் யார் எப்படி பேசுவாங்கன்றது இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மரியாதையே இருக்காது, நிம்மதி இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தினம் தினம் குடும்ப ஜெபம் பண்ணுவோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 15ல இருந்து 20 வரைக்கும் உள்ள வாக்கு தத்தத்தை இன்னொரு ஊழியக்காரங்க எங்களுக்கு வாக்கு தத்தமா கொடுத்திருந்தாங்க. அந்த வாக்கு தத்தத்தை தினமும் சொல்லுவோம். அதுக்கு அர்த்தமே எங்களுக்கு புரியாது, ஆனாலும் நாங்க சொல்லுவோம். எங்க பிள்ளைங்களை எல்லாம் உட்கார வச்சு அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அவங்களுக்கு எல்லாம் மனப்பாடம் ஆயிடுச்சு. 3 பேரும் அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி அவங்க சொல்லி சும்மா மனப்பாடமா படிப்பாங்க. ஏசாயா 60 15ல இருந்து 20 வரைக்கும் தினமும் சொன்னோம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதுமா இருந்தாங்க. எங்களுடைய சூழ்நிலை அப்படிதான் இருந்துச்சு. எந்த சொந்தங்களும் எங்களுக்கு வரல, யாருமே எங்களுக்கு ஹெல்ப்புக்கெல்லாம் இல்லை. ஆனாலும் அந்த வார்த்தையை தான் பிடிச்சு நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனா ஒரு நாள் வந்து இந்த எல்லா விஷயமும் எங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு, நம்ம எதனால இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பிரதர் வந்து எங்களுக்கு கிளிஃபோர்ட் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, ஏம்மா நீங்க முழுக்கு ஞானஸ்நானம் எடுங்க, நீங்க முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் மாறும் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. நாங்க அதுக்கு பிறகு அது ஏன்னா எங்கெல்லாம் பாரம்பரியம், நாங்க வந்து ரொம்ப பாரம்பரிய கிறிஸ்தவங்க, எங்க அத்தை வீட்டுல எல்லாருமே. அதனால முழுக்கு ஞானஸ்நானம்லாம் எங்க அத்தை வந்து ஏற்றுக்கொள்ளலை. அப்புறம் திருப்பியும் அவங்க சொல்றாங்க, அம்மா நீ முழுக்கு ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னது 2010ல, ஆனா நாங்க முழுக்கு ஞானஸ்நானம் எடுத்தது 2015ல. அத்தனை நாள் தள்ளி போச்சு. அதுக்கு நடுவுல கணவன் மனைவியா நாங்க 2 பேரும் கரம் கோர்த்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். அது வரைக்கும் நாங்க சும்மா ஜெபம் பண்ணியிருக்கோம், தனித்தனியா ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆனா 2 பேரும் கரம் பிடிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். யாரெல்லாம் அவங்கவுங்க கணவனும் மனைவியும் கரம் பிடிச்சு ஜெபம் பண்றீங்க? யாருமே இல்லையா? எல்லாரும். அது உண்மையிலே நாங்க கண்டு கொண்ட அது அற்புதமான ஒரு விஷயம். சத்ரு வந்து நம்ம கணவன் மனைவியா சேரும்போது சர்ச்சில் எல்லாருனாடியும் நம்ம கரம் பிடிக்கிறோம். ஆனா கணவன் மனைவியா தனி அறையில கைப்பிடிச்சு ஜெபம் பண்றதுக்கு அவ்வளவு யோசிக்கிறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம கரம் பிடிச்சு ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஒரு மனதை கட்டளையிடுவார். கர்த்தர் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா குறையும் ஒரு பிளஸ்ஸா மாற்றுவார். அதனால கண்டிப்பா எல்லாரும் கரம் பிடிச்சு ஜெபம் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவீங்களா? உண்மையிலே அது ஆசீர்வாதம். நாங்க இன்னைக்கு வரைக்கும் கைப்பிடிச்சு ஜெபம் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு நேரம் தான் ஆரம்பிச்சோம். காலையில மட்டும்தான் அவங்க ஆபீஸ் போகும்போது என்னுடைய கரம் பிடிச்சு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. எந்த வேலையா இருந்தாலும் சரி, சும்மா வா ஆபீஸ் போறேன் நேரம் ஆயிடுச்சு அப்படியே போட்டுட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் என்ன வசனம் சொல்லுவோம்? எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், எங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும் எந்த நாவையும் நாங்கள் குற்றப்படுத்துவோம், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் அவர்களால் உண்டான நீதியுமா இருக்கிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை
சொல்லி கைப்பிடிச்சு ஜோம் பண்ணாம அவங்க ஆபீஸ்க்கு போக மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பழக்கத்தை நாங்க வச்சிருக்கிறோம். அதே மாதிரி அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்சு இந்த வசனங்களை எல்லாம் நாங்க பெற்று இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது என்ன மாற்றம் வந்துச்சுன்னா, 2020வது வருஷம் 21வது வருஷம் இவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு 50,000 ரூபா கொடுத்து ஒரு நிலத்தை பதிஞ்சுக்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 50,000 ரூபா கொடுக்கறது கூட எங்களால முடியல. அப்போ யார்கிட்டயோ கடன் வாங்கி எப்படியோ பரட்டி அந்த அந்த இடத்த பதிகிறோம். அப்போ அந்த இடத்த பதியும் போது அதை கட்டுறதுக்கெல்லாம் எங்களுக்கு வசதி இல்லை. நாங்க வந்து அந்த 21 லட்சம் ரூபாய் லோனை நம்பி அதை கட்டலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டோம். கீழே 2 ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், நமக்கு இவ்வளவுதான். ஏன்னா நாங்க வாடகை வீட்டுல இருக்கும்போது அந்த கஷ்டத்தின் மத்தியில இருக்கும்போது நான் எப்படி கேட்டேன் ஏசப்பாட்ட அப்படின்னா, ஏசப்பா கடன் எல்லாம் மாற்றுங்க ஏசப்பா, கடன் மட்டும் இல்லாம இருக்கட்டும் ஏசப்பா, கடன்காரங்க தினம் தினம் வந்துருவாங்களோ அப்படின்ற பயத்திலே கடன் வேண்டாம், எங்களுக்கு சின்னதா ஒரு ரூம் 10க்கு 10 ரூம் கொடுங்க, நாங்க சும்மா ஹாஸ்பிட்டாஸ் போட்டு குறுக்கால ஸ்கிரீன் போட்டு அந்த பக்கம் கிச்சனாவும் இந்த பக்கம் நாங்க படுத்து தூங்குறதுக்கு நாங்க இருந்துக்கிறோம் ஏசப்பா. அப்படிதான் நான் ஜெபம் பண்ணேன். சின்ன ரூம் இருந்தா, ஆனா கடன் மட்டும் வேண்டாம், இப்படிதான் நான் ஜெபம் பண்ணேன். ஆனா அந்த 21 லட்சம் லோன் போட்டு நாங்க ஒரு பிளான் போட்டுட்டோம். சரி 2 ரூம் போட்டு நம்ம ஒரு வீடை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பிளான் முடிஞ்சு வீடு கட்ட ஆரம்பிச்சோம். அடுத்து வந்து மாடி எல்லாம் முடிஞ்சு வரும்போது அவங்க ஃப்ரெண்டு, அவங்க இன்ஜினியர் எல்லாம் சொல்றாங்க, அண்ணே கீழே எடுக்கிறது தானே கஷ்டம், மேலே எடுக்கிறது கஷ்டம் கிடையாது, மேலேயும் சேர்த்து எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாதி அமௌண்ட் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே எப்படி 2 ரூம் போட்டு ஒரு ஹால் போட்டு ஒரு கிச்சன் போட்டு வீடு கட்டணுமோ அதே மாதிரி மேலேயும் எடுத்தோம். அது முடிஞ்சுச்சு. அடுத்தது மேலே ஊழியக்காரங்க வந்தா நமக்கு தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலேயும் ஒரு ரூம், அதுவும் ஒரு பெரிய பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோட, அதுவும் ஒரு ரூம். இப்போ 3 மாடி ஆயிடுச்சு. இந்த பிளான்லாம் எங்ககிட்ட 1% கூட இந்த பிளான் எங்ககிட்ட கிடையாது. ஆனாலும் கர்த்தரை நம்பணும். கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதன் காலத்துல ஒவ்வொன்றையும் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தினார். அது மட்டும் இல்ல, இப்ப லிஃப்ட் இது ஏறணும் இல்லையா, 3 மாடி ஊழியக்காரங்களாம் வயசானவங்க வந்தா எப்படி ஏறுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஃப்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் போட்டோம். அடுத்தது எல்லா ரூமுக்கும் ஏசி போட்டிருக்கோம். ஏசி போட்டா அது கரண்ட் பில் நிறைய வருது, அப்போ அதுக்கு சோலார் வைக்கணும் அப்படின்னு சோலாரும் வச்சோம். இதெல்லாம் எங்களுடைய பிளான்ல வெறும் 21 லட்சம் தான் எங்களால முடிஞ்சு, அதுவும் கடன்ல. ஆனா கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு நாங்க வீடு கட்டியிருக்கிறோம். கடன் இல்லாம, கடன் இல்ல, கடன் இல்லாம கர்த்தர் இத்தனை அதிசயங்களை எங்களுக்கு பண்ணியிருக்கிறார். எப்படி அப்படின்னா, அதான் நான் சொன்னேன் இல்லையா, குடும்ப ஜெபம் கண்டிப்பா முக்கியம், கர்த்தருடைய வார்த்தைய பிடித்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. திருடன் எதுக்கு வரான்? நம்ம பைபிள்ல படிக்கிறோம்ல, திருடன் திருடவும் கொல்லவும். எதை திருட வரான்? எதை திருட வரான்? ஆத்மாவை. சமாதானம். வேற வசனம். அவங்க கரெக்டா சொல்றாங்க. திருடன் எதை திருட வரான்? அவனுக்கு நம்மளுடைய ஐஸ்வர்யம், அவனுக்கு வந்து நம்மளுடைய ஆசீர்வாதம்லாம் அவனுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அவன் ஏசப்பா கிட்டே என்ன சொல்றான், இந்த உலகம் முழுவதும் ஏன் காலு கீழே இருக்கு, நீங்க என்ன விழுந்து பணிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவனுக்கு எதுக்கு நம்மளுடைய ஆசீர்வாதம், அவனுக்கு எதுக்கு நம்மளுடைய ஐஸ்வர்யம்? ஆனா நமக்கு எது ஆசீர்வாதம், நமக்கு எது ஐஸ்வர்யம் அப்படின்னா, கர்த்தருடைய நமக்கு பிறந்ததுல இருந்து கொடுத்த வாக்கு தத்தங்கள் தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். யாரெல்லாம் நம்புறீங்க? நம்புறவங்க ஆமேன், ஹல்லேலூயா. உண்மையிலே அந்த வார்த்தைகள் தான் ஐஸ்வர்யம். மனுஷனுடைய நம்ம எதையெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்த பொருளா பீரோல எடுத்து வைக்கிறோமோ, நம் பீரோல எடுத்து வைக்கிறது, நம்மளுடைய இருதயமாகிய பீரோல வைக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தாதான் எல்லாவற்றையும் நம்ம டேக்கிள் பண்ண முடியும். ஏசப்பாட்ட, ஏசப்பா அன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்களே, ஏசப்பா அப்ப இந்த வார்த்தையை நீங்க கொடுத்தீங்களே,
எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி இருக்கிறீங்களே எல்லாம் நிறைவேற்றுங்க அப்படின்ட்டு. அந்த வீடு பால் காய்க்கும் போது நாங்க ஒரு உறவினர்களையும் கூப்பிடவே இல்லை. நாங்க விழுந்து இருக்கும் போது எத்தனை ஊழியக்காரங்க எங்களை தேற்றுறதுக்கு கர்த்தர் அனுப்புனாரோ, கிட்டத்தட்ட 10 ஊழியக்காரங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு ரூமை பிரேயர் பண்ணி அபிஷேகம் பிரதிஷ்டை பண்றதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? ஒண்ணுமே இல்லாம கீழே இருந்து வெறும் 10க்கு 10 ஹாஸ்பிட்டல்ஸ் ரூமை கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண எனக்கு கர்த்தர் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் எப்படி வருது? வார்த்தைய நாங்க சொன்னது எங்களுக்கு தெரியாம தான் நாங்க விசுவாசத்துல அறிக்கையிட்டோம். எங்களுக்கு தெரியல அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்றத இப்போ நல்லா அனுபவிச்சு நாங்க சொல்றோம். கணவன் மனைவி கம்பல்சரி கையை பிடிச்சு பிரேயர் பண்ணணும். எல்லா கிறிஸ்தவ குடும்பங்களையும் இருக்க வேண்டிய முக்கியமான விதி. இதை மாற்ற கூடாது. காலையில முடியலையா, நைட்டு நாள உட்கார்ந்து கணவன் மனைவி கையை பிடிச்சு பிரேயர் பண்ணுங்க. கணவன் மனைவி ஒரே சரீரமா இருக்கிறீங்க. உங்க 2 பேரையும் 2 மனம் ஆக்குறது சத்ருவின் பிளான். அந்த ஒரு மனதை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ஜெபம். இந்த ஒரு மனம் உங்களுக்குள்ள இருந்தாதான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம குடும்பத்துல கிரியை செய்ய முடியும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதனால கண்டிப்பா கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபம் கண்டிப்பா பண்ணுங்க. கணவர் வேலைக்கு போயிட்டாரு அப்படின்றதுக்காக நீங்க குடும்ப ஜெபம் பண்ணாம இருக்காதீங்க. குடும்ப ஜெபம் இல்லைனாலும் சத்ரு நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மள போர் அடிக்க காத்திருப்பான். இன்னைக்கு நிறைய நிலங்களை வாங்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாரு. எதுவுமே இல்லைன்ட்டு இல்லை, நாங்க இழந்த அத்தனையும் இந்த 3 கார் வாங்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்காரு. ஆனா எங்களுக்கு இது ஆசீர்வாதம் இல்லை. ஆனா எல்லாவற்றையும் விட ஒன்றுமே தெரியாத என்ன, எதுக்குமே தகுதி இல்லாத என்ன, எங்கேயோ பிறந்த என்ன கர்த்தர் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை என்ன சுமக்க வச்சிருக்கிறாரு, அதை பகிர்ந்து கொள்ள வச்சிருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய கிருபை இல்ல? அதுக்குதான் நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். நமக்கு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. அந்த அதாவது அந்த கழுதைய கட்டி இருக்கிற கழுதைய அவிழ்த்து வர்றதுக்கு 2 சீசர்களை அனுப்புவாங்க இல்லையா? ஏசப்பா அனுப்புவாங்க. ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும், அந்த கழுதையை போய் அவிழ்த்து கொண்டு வாங்க. யாருக்குன்னு கேட்டா இது என் ஆண்டவருக்கு என்று சொல்லுங்கள். அப்போ நமக்கு அதிகமா கொடுக்கப்பட்ட பிரசங்கம் என்ன அப்படின்னா, ஏசப்பா நான் உங்க வார்த்தைய சுமக்கிற கழுதையா மாறணும் அப்படின்னு தான் நமக்கு பிரசங்கம் கேட்டிருக்கோம். அப்படித்தானே கேட்டிருக்கோம். நீங்க எத்தனை பேர் நினைச்சிருக்கிறீங்க ஏசப்பா நான் உங்க வார்த்தைய சுமக்கிற கழுதையா மாறணும்னு யாரெல்லாம் நினைச்சிருக்கிறீங்க? யாரெல்லாம் ஒருத்தருமே நினைக்கலையா? ஆனா கர்த்தர் சொல்றது நீ கழுதையாகிறதுக்கு இல்ல, நீங்க கழுதையாகிறதுக்கு இல்ல, கழுதைய கட்ட விழுக்கிறதுக்கு தான். நம்ம கழுதைய கட்ட விழுக்கணும். கழுதைய ஏசப்பா ஏறி இருந்தாங்க, இறங்குனாங்க. அந்த கழுதை எதுன்னு நமக்கு தெரியாது. எனக்கு தெரியுமா? ஆனா அனுப்பப்பட்டவர்களை பற்றி இன்றைக்கு நம்ம பேசுறோம். அவங்க பேர் முதலாய் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு அந்த ஊழியங்கள் தான். கர்த்தர் நம்மளை அனுப்புறது கழுதைய கட்ட அவிழ்க்கிறதுக்கு தான். யாருமே அதனால நான் கழுதையா இருக்கணும்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நான் கட்ட அவிழ்க்கிறவங்களா இருக்கணும், நான் அனுப்பப்பட்டிருக்கணும், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சொல்லணும். போய் நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும், இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பிறருடைய உள்ளங்களை, பிறருடைய சூழ்நிலைகளை, கட்டி வச்சிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கட்டவிழ்க்கும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு காலையில கொடுத்த வசனத்தை நான் சொல்றேன். இது சுருக்கமான என்னுடைய சாட்சி. அதாவது மதில் சுவர் பத்தி ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது எனக்கே சொல்லி கொடுத்த வசனம் தான். நானும் புதுசா கத்துக்கிட்டேன். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆமென். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய்.
இந்த வார்த்தை இன்னைக்கு இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை திருடுறதுக்கு தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. நீங்க அலர்ட்டா இருங்க, சரியா? எப்படி அவன் திருட போறான்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், உன் மதில்களை ரட்சிப்பென்றும். அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னது அப்படின்னா மதில். மதில் மதில்னா என்ன நினைக்கிறீங்க எல்லாரும்? மதில்னா என்னது? மதில்னா சுவர். அது எதுக்காக பயன்படுத்துறோம்? பாதுகாப்பு. அடுத்தது மறைவு. அடுத்தது தனி உரிமை. இன்னொன்னு அது ஒரு எல்லை, இது எனக்கானது அப்படின்றத கட்டி நிறுத்துறதுக்கு தான் ஒரு மதில் சுவர். முதல் மதில் சுவரை நம்ம பார்க்கலாம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 29 30 வரைக்கும். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 29 30 வரைக்கும். ஒருவன் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள தன் வாசஸ்தலமாகிய வீட்டை விற்றால் அதை விற்ற ஒரு வருஷத்துக்குள் அதை மீட்டுக் கொள்ளலாம். ஒரு வருடத்திற்குள் மீட்டுக் கொள்ளலாம். அடுத்தது ஒரு வருஷத்துக்குள்ளே அதை மீட்டுக் கொள்ளாதிருந்தால் மதில் சூழ்ந்த பட்டணத்தில் உள்ள அந்த வீடு தலைமுறை தோறும் அதை வாங்கினவனுக்கே உரியதாகும். யூபிலி வருஷத்திலும் அது விடுதலை ஆகாது. யூபிலி வருஷத்திலும் அது விடுதலை ஆகாது. இது ஏசப்பா ஆண்டவர் கொடுத்த பழைய ஏற்பாட்டு காலத்துல கொடுத்த முதல் மதில் பற்றினதான விஷயம். இதுல சொல்லி இருக்கிறாங்க, நீ மதில் உள்ள பட்டணத்துல இருக்கிற ஒரு வீட்டை விற்றுட்ட அப்படின்னா, விட்டுனா அதை ஒரு வருஷத்துக்குள்ள மீட்கணும். இல்ல அப்படின்னா அது யூபிலி வருஷத்துல திரும்பாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லா காணியாட்சியும் எல்லா அடிமையானாலும் யாரும் ஆனாலும் அவங்க யூபிலி வருஷத்துல அவங்கவுங்க இடத்துக்கு போயிடணும். அவங்களுக்கு எதெல்லாம் விட்டாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும்ன்றது ஆண்டவருடைய நியதி. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? மதில் சூழ்ந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு வீட்டை நம்ம வித்துட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ள மீட்கணும். இல்ல அப்படின்னா அது மீட்கப்பட முடியாது. அடுத்ததா மதில் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் பார்க்கலாமா? மதில்ன்றது இல்லாம இருந்தா என்ன ஆகும்? எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். போவேன், சுகத்தோட குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள். அப்போ மதில் இருந்தா தானே நம்ம கேட் போடணும். மதில் இருந்தா தானே நம்ம தாழ்பால் வைக்கணும். கேட் இருந்தா தானே தாழ்பால் வைக்கணும். மதில் இல்லாததுக்கு எதுவுமே தேவையில்லை. இப்ப மதில் இல்லாம இருந்தா சாத்தான் முதல்ல எதுக்கு வரான்? சாத்தான் தான் சொல்றான், நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு. முதல்ல கொள்ளையிடுறதுக்கு வீட்டுக்குள்ள போறான். அடுத்தது சூறையாடுறதுக்கு ஒரு வீட்டுக்குள்ள போறான். அடுத்தது மதில் இல்லாத தேசமா இருந்தா அந்த தேசத்தையே பாழாக்குறதுக்கு வருகிறான். நிர்விசாரமாய் கர்த்தருடைய சிந்தனை இல்லாம, நம்ம கிறிஸ்தவங்களாவே இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய சிந்தனை இல்லாம, கர்த்தருடைய நாமத்தை குறித்து கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம சிந்தனை இல்லாம நிர்விசாரமாய் சுகத்தோட குடியிருந்தா, நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம செலவு பண்றோம் அப்படின்னு நினைச்சு நம்ம இருந்தாலும் அவர்கள் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில் இல்லாம குடியிருக்கிறாங்க. இது யாருக்கெல்லாம் புரியுது? இது எவ்வளவு கொடுமையானதுல. மதில் இல்லாம இருந்துச்சுன்னா என்ன ஆகுது பாத்தீங்களா? இதே மாதிரி இயேசுப்பாவும் சொல்லி இருக்கிறாங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 43 44ஆம் வசனம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். இது எவ்வளவு கொடுமை இல்ல? எவ்வளவு கொடுமை! மதில் இல்லாம இருந்தா நம்ம கிட்ட இருக்கிற பிள்ளைங்களை
தரையாக்கி போட்டுருவார். தூள் தூளா மண்ணு கூட நம்மளால எடுக்க முடியாத அளவுக்கு சத்துரு நம்மள அவ்வளோ இக்கட்ல கொண்டு வரோம். இதை யார் சொல்றாங்க அப்படின்னா ஏசப்பா சொல்றாங்க. அந்த எருசலேம் நகரை பார்த்து கண்ணீர் விட்டு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. இயேசு கிறிஸ்து தான் ஐஸ்வர்யம்ன்றது அவங்களுக்கு தெரியல. நம்மளுடைய பாவங்களை எல்லாம் நீக்க வந்த இயேசு கிறிஸ்து மேசியா இவர் தான் அவங்க அந்த மதில கண்டுபிடிக்கல. அதனால உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு, உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டுனா கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நீங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு போங்க அப்படிலாம் கிடையாது. எந்த கேப்புமே கிடையாது. அவன் மதில் போட்டானா யாரும் உள்ளேயும் போக முடியாது, வெளியேயும் வர முடியாது. அந்த அளவுக்கு அவன் மதில் போடுறான். ரொம்ப பலமான மதிலா இருக்கும். உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்துல உன்னை நெருக்கி, ஒரு பக்கத்துல நெருக்க வந்தாலே நம்மளால தாங்க முடியல இல்லையா? ஒரு பக்கத்துல ஒரு சின்ன தலைவலி வந்துச்சுன்னா எத்தனை பேரால தாங்க முடியுது? சின்ன பல்வலி வந்துச்சுன்னா எத்தனை பேரால தாங்க முடியுது? அப்போ எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி, நம்மளை மட்டும் இல்ல நம்ம பிள்ளைகளையும் சேர்த்து நெருக்குவான். எல்லாம் முடிச்சுட்டு நம்மளை தரையோடு தரையா மண்ணோட மண்ணா தூசிய போல மாற்றி விட்டுருவான். சத்ரு உன்னை சூழ மதில் சுவர் கட்டுன, ஒருவேளை சத்ரு உன்னை சுற்றி ஒரு மதில் சுவர் கட்டுனா என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? யோபுவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோபு 24:11. தங்கள் மதில்களுக்குள்ளே செக்காட்டவும் தாகத்தவனமாய் ஆலையாட்டவும் பண்ணுகிறார்கள். இது ரொம்ப கொடுமை. இது ரொம்பவே கொடுமை. ஒருவேளை நம்ம கவனிக்கல, ஏசப்பா இவ்வளவு எச்சரிப்பெல்லாம் கொடுத்தோம், நம்ம கவனிக்கல அப்படின்னா யோபு சொல்றாரு, அவன் சத்ருவானவன் தன்னை சுற்றி மதில் போட்டு முடிச்சுட்டு தங்கள் மதில்களுக்குள்ளே செக்காட்டணும். நாம மட்டும் இல்ல, நம்ம தலைமுறை, நம்ம சந்ததி எல்லாம் சேர்ந்து செக்காட்டணும். அது மட்டும் இல்ல, தாக தவனமாய் ஆளை ஆட்டணும். தாகம் எடுக்கும், தண்ணி எல்லாம் குடிக்க முடியாது, பின்னாடி இருந்து அடிப்பான், நம்மள அடிப்பான். நம்ம அடிச்சா நம்ம வாங்கிடுவோம். நம்ம பிள்ளைங்களை அடிச்சா வாங்குவோமா? நம்ம பிள்ளைங்களை நம்ம அடிக்கிறோமா? இப்போ அடிக்கிறோமா? யாராவது ஒரு வார்த்தை சொல்லட்டுமே நம்ம பிள்ளைங்களை, நம்ம போயிட மாட்டோம். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல என் பிள்ளை எப்படி நீ சொல்லலாம் அப்படின்லாம் நம்ம உடனே சண்டைக்கு போறோம்ல. ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம சத்ருவுக்கு மதில் சூழ அவன் நம்மளை சுற்றி மதில் போட்டுட்டான் அப்படின்னா தாக தவனமாய் நம்மளை ஆலையாட்ட பண்ணுவான். நம் பிள்ளைங்களை ஆலையாட்ட பண்ணுவான். நம்மளுடைய தலைமுறையை அவன் ஆலையாட்ட அவன் கையில் எடுத்து பயன்படுத்துவான். அடுத்ததா சொல்றேன், நாம் எதை மதில் சுவராய் கட்டி இருக்கணும்? நம்ம இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க எதை மதில் சுவரா இப்போ நீங்க கட்டி வச்சிருக்கிறீங்க? இது உங்களுடைய பரிசோதனைக்காக நான் விட்டுறேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவனுடைய எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல். அப்போ ஐஸ்வர்யவானுக்கு எது மதிலா இருக்கு? ஐஸ்வர்யம், செல்வம், அவனுடைய ஆஸ்தி, அடுத்து அவனுடைய வேலைகள், இதுதான் அவனுக்கு மதிலா இருக்கு. அதுதான் அவனுக்கு நோக்கமா இருக்கு. அதைதான் அவன் ரொம்ப நம்புறான். அதுதான் என்னுடைய பாதுகாப்பு அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? உங்களுடைய உள்ளத்துல எல்லாம் என்ன இருக்கு? மதிலா இருக்கிறது என்ன? கோபமா, பொறாமையா, பேரா, புகழா, ஆஸ்தியா, இல்ல பெருமையா? எது இருக்கு? நீங்க நல்லா யோசிச்சு பார்த்துக்குங்க நீங்களே. இப்படிப்பட்ட தேவையில்லாத எல்லா மதில்களையும் இன்னைக்கு இடிக்கிறதுக்கு ரெடியா? அல்லேலூயா. யாரெல்லாம் இடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? கோபம் இருக்கு, நமக்குள்ள கோபம் இருக்குதா? பொறாமை இருக்குதா? இன்னொன்னு, பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், இன்னும் பணம் சம்பாதிக்கணும், இன்னும் 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 நிறைய வீடு வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். கர்த்தரை குறிக்கிற எண்ணமே நமக்குள்ள இல்லை. அப்ப இதெல்லாம் என்ன ஆகுது? மதில். சத்துரு நமக்குள்ள கட்டி இருக்கிற மதில். இப்போ இந்த மதில் சுவரை பத்தி ஏன் ஏசப்பா நம்ம கிட்ட பேசுறாங்க
அப்படின்னு நமக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்ல. அதான் நான் சொல்றேன். எசேக்கியேல் 42ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாலு பக்கங்களிலும் அதை அளந்தார். பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கு அதற்கு 500 கோல் நீளமும் 500 கோல் அகலமுமான மதில் சுற்றிலும் இருந்தது. பாத்தீங்களா? எதுக்காக ஏசப்பா நம்மளை சுற்றிலும் எதுக்காக மதில் கட்டுறாங்க அப்படின்னா, அந்த மதில் 500 கோல் நீளம், 500 கோல் அகலம். எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஏசப்பா மதில் கட்டணும்னு நினைக்கிறாங்க. நம்மளை குறித்து, நம்ம குடும்பத்தை குறித்து ஆண்டவர் கட்டுற மதில் அவ்வளோ பெருசா இருக்கு. எதுக்காக அப்படின்னா, பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் காணப்படி. யாரெல்லாம் நம்புறீங்க? யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? யாருக்கெல்லாம் விசுவாசத்தை நம்ம பாக்குறவங்க இவங்க பரிசுத்தமானவங்கப்பா, இவங்களை சுற்றிலும் ஏசு கிறிஸ்துன்ற மதில் இருக்கும் அப்படின்னு நம்மளை பத்தி சொல்ற அளவுக்கு நம்மளுடைய மதில், நம்மளுடைய குடும்பத்தை கர்த்தருக்குள்ள நம்ம கட்டி இருக்கணும். அது எல்லாருடைய பெண்களுடைய கையிலயும் இருக்குன்னு நான் நம்புறேன். ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். அதற்காக தான் பெண்களை அவர் விசேஷப்படுத்தி இருக்கிறார். அதற்காக தான் இங்க இத்தனை பெண்கள் நீங்க வந்திருக்கிறீங்க. குடும்ப ஜெபம் இல்ல அப்படின்னா சத்துரு மதில் போடுவான். கணவன் மனைவி கை பிடிக்கல அப்படின்னா உங்களுக்குள்ள சத்துரு மதில போடுவான். ஒரு நாள் நீங்க கை பிடிக்காம கை பிடிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த ஜெபத்தை உங்களால விட முடியாது. நீங்க என்னைக்கு கை பிடிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையில இருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசம், இதுக்கு முன்னாடி இருந்ததற்கும் கைப்பிடிச்சு ஜெபம் பண்ணதுக்கும் உள்ள வித்தியாசம் கண்டிப்பா கர்த்தர் உங்க கண்ணு முன்னாடி காட்டுவார். அப்போ நம்மளுடைய கூச்சம்ன்ற மதில், கணவருடைய கையை பிடிச்சு ஜெபம் பண்றதுக்கு எதுக்கு நம்ம கூச்சம் வேண்டியது இருக்கு? நம்ம கர்த்தர்கிட்ட தானே ஜெபம் பண்ண போறோம். நம்ம குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு தானே ஜெபம் பண்றோம். நம்ம பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு தானே. இந்த விலை மதிப்பில்லாத ஐஸ்வர்யத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்ல. பொருளை சேர்த்தோ, ஆஸ்தியை சேர்த்தோ, பேரை சேர்த்தோ அதனால பயன் என்ன? நம்மளுடைய ஆத்மா இழந்து போனுச்சுன்னா அதனால பயன் என்ன? நம்மளுடைய ஆத்மாவுக்கு என்னது தேவை? ஜீவன் தேவை. அந்த ஜீவன் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதான் யோவான் 1ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, வார்த்தை மாம்சமாகி மனு உருவாகி பூமிக்கு வந்தது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ நமக்கு எது ஐஸ்வர்யம், எது நமக்கு மதிலா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் சொல்லி தராரு. இன்னும் ஒரே ஒரு விஷயம், அவரே நமக்கு மதிலா இருக்கிறேன் அப்படின்றதையும் சொல்றாரு. பார்க்கலாமா? சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலா இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதற்கு சுற்றிலும், எதற்கு சுற்றிலும்? எதற்கு சுற்றிலும்? குடும்பத்துக்கு, உங்களுக்கு, கணவன் மனைவி உறவுக்கு, பிள்ளைகளுக்கும் நமக்கும் உண்டான உறவுக்கு, நம்ம செய்யற எல்லா இடங்கள்லயும் நம்மை சுற்றிலும் அவர் அக்னி மதிலாக இருப்பேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்றார். வாக்குத்தத்தம் பண்றாரு. நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆமென். அப்போ அந்த அவர் மதிலா நமக்கு இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஏசாயா 60:18 நான் முதல்ல சொன்னேன், இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். நம்ம சொல்ல வேண்டியதில்ல, புறஜாதிகள் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, இவங்க வீட்டுல ஏசப்பா இருக்கிறாங்கப்பா, இவங்களை சுற்றிலும் அக்னியா ஒரு மதில் இருக்குது, இவங்க வீட்டுக்குள்ள நம்ம சும்மா போக கூடாது, அவங்க நேரத்தை நம்ம வீணடிக்க கூடாது, இவங்க வீட்டுக்குள்ள திருடன் வர்றதுக்கு யோசிப்பான். நம்ம வீட்டுக்குள்ள உண்மையிலே அவன் யோசிக்கிறவனாதான் இருப்பான். நம்ம வீட்டுக்குள்ள யாருமே அவ்வளவு ஈஸியா வர முடியாது. அப்போ இன்னைக்கு இந்த மதில்களை எல்லாம், நம்ம தேவையில்லாத மதில்களை உடைச்சிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் மதில அவரு நம்ம சுற்றிலும் நம்மளை சூழ்ந்து கொள்றதுக்கு நம்ம அனுமதிப்போமா? அனுமதிப்போமா? சரி, இது இன்னைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைய நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இதுல யார் யாருக்கெல்லாம் இந்த வார்த்தை உண்மையிலேயே பிரயோஜனமா இருக்கு அப்படின்றத, இன்னைக்கு இந்த வார்த்தை நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா?
இத உங்க தலையில கைய வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க தலையில இருத்தி வச்சு, உங்களுடைய சந்ததிகளின் தலையில இருத்தி வச்சு, இருத்தி நீங்க தான் வைக்கணும். இருத்தி நீங்க தான் வைக்கணும். கர்த்தர் வந்து வைக்க மாட்டாரு. அவருக்கு வந்து போர்ஸ் பண்றதெல்லாம் பிடிக்காது. அன்பு, அவருக்கு அன்பு தான் பிடிக்கும். நீ என்ன நேசிச்சு ஏற்றுக்கொண்டா நான் உன் கூட இருப்பேன், இல்லைன்னா சத்துரு நம்ம கூட இருப்பான். நம்ம இன்னைக்கு இந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சு கொள்வோம், அவரையே மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். உங்க பெண்ணா? இல்ல. எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கும்? உண்மையிலே பிரயோஜனமா இருக்கா? ஒரு தீர்மானம், ஒரு தீர்மானம். நாளைய நாள் நம்முடைய நாள் அல்ல. அதை பார்த்த உடனே வீட்டுக்கு கத்தர் கூட்டு போயிருந்தாங்க.